வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக கணித பாட வகுப்பறையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கடந்த வகுப்பிலே நாங்கள் இந்த அமைப்புகள் என்னும் பாட பகுதியில் உள்ள சில விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். இந்த வகுப்பிலே அந்த விடயங்களினுடைய தொடர்ச்சியான விடயங்கள் பற்றி கற்க உள்ளோம். கடந்த வகுப்பிலே நாங்கள் கோணங்கள் அமைத்தல் என்னும் பகுதியில் நாங்கள் 60 பாகை, 90 பாகை, 30 பாகை, 45 பாகை ஆகிய கோணங்களை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். இந்த வகுப்பிலே நாங்கள் 120 பாகை கோணத்தை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்க்க உள்ளோம். எனவே இன்று பாருங்கள், புள்ளி ஏயில் 120 பாகை கோணம் உங்களுக்கு தேவை. ஆகவே நாங்கள் கவராயத்தை புள்ளி ஏயிலே வைத்து ஒரு சிறிய ஆரை அளவிடையை நாங்கள் பெற்று இனி அந்த ஆரை அளவிடையிலே ஒரு வில்லை வரைவோம். கிட்டத்தட்ட நாங்கள் அரைவட்ட வில் அளவிலான ஒரு வில்லை வரைய போகின்றோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த 120 பாகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு ஒரு வில்லை அமைத்து அந்த ஆரையினுடைய அளவு, அந்த பெற்றுக்கொண்ட ஆரையினுடைய அளவு மாறாத வண்ணம் கவராயத்தினுடைய முனையை இந்த இடைவெட்டு புள்ளிக்கு, இந்த புள்ளிக்கு நகர்த்துவோம். இவ்வாறு நகர்த்திய பின் அதே ஆரை அளவிடை கொண்டு ஒரு சிறிய வில்லை ஆரம்ப வில்லின் மீது இவ்வாறு வரைவோம். இனி அந்த ஆரையினுடைய அளவினை மாற்றாது இந்த இடைவெட்டு புள்ளிக்கு, இந்த வெட்டு புள்ளிக்கு நாங்கள் அது கவராயத்தை நகர்த்தி அந்த ஆரையினுடைய அளவிலேயே, அளவினை மாற்றாது மீண்டும் ஒரு வில்லை இதன் மீது வரைவோம். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 60 பாகைகளை அமைத்துள்ளோம். 2 60 பாகைகளை அமைத்துள்ளோம். எனவே 2 60 பாகைகளினுடைய கூட்டுத்தொகை 120 பாகை. ஆகவே இந்த இறுதியாக பெற்றுக்கொண்ட இந்த புள்ளியையும் ஆரம்ப புள்ளி ஆகிய ஏயையும் நேர் விளிம்பை கொண்டு இணைத்து நீட்டுவோம். ஆகவே நேர் விளிம்பை கொண்டு இவ்வாறு இணைத்து நீட்டுவோம். இவ்வாறு இணைக்கும் போது எங்களுக்கு பெறப்படும் இந்த கோணம் 120 பாகை ஆக இருக்கும். இதனை நீங்கள் பாகைமானியை கொண்டு உறுதி செய்து கொள்ளலாம். எனவே 120 பாகை அமைக்கும் முறை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் 75 பாகை கோணத்தை அமைப்போம். மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு இது. 75 பாகை கோணம். 75 பாகை கோணத்தை பல வழிகளிலே அமைக்கலாம். இங்கு நான் உங்களுக்கு ஒரு முறையை உங்களுக்கு விளங்கப்படுத்த உள்ளேன். பாருங்கள், புள்ளி ஏயிலே எங்களுக்கு 75 பாகை கோணம் தேவை. ஆகவே முதலாவதாக நாங்கள் கவராயத்தை இவ்வாறு வைத்து ஒரு குறிப்பிட்ட அளவிடையில் ஆரை எடுத்து இவ்வாறு ஒரு வில்லை வரைந்து கொள்கின்றோம். கிட்டத்தட்ட கால்வட்ட வில்லை விட பெரிதான ஒரு வில்லை நாங்கள் வரைந்து அந்த ஆரையினுடைய அளவை மாற்றாது கவராயத்தை இந்த இடைவெட்டு புள்ளிக்கு இப்பொழுது மாற்றுவோம். இவ்வாறு கவராயத்தை வைத்த பின் ஒரு வில்லை நாங்கள் வெட்டினால் அது 60 பாகைக்குரிய வில்லாக இருக்கும். எனவே இது 60 பாகைக்குரிய பெறுமதி. அடுத்தது ஆரையினுடைய அளவை மாற்றாது மீண்டும் ஒரு 60 பாகை அமைப்போம். எனவே இப்பொழுது எங்களுக்கு 120 பாகை கிடைத்துவிட்டது. இனி பாருங்கள், இந்த 120 பாகையிலே இந்த இடத்தில் காணப்படுகின்ற, இந்த பகுதியில் காணப்படுகின்ற 60 பாகை, இந்த 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்டு காணப்படுகின்ற இந்த 60 பாகை கோணத்தை இரு சம கூறிடுவோம். எனவே இந்த 60 பாகை கோணத்தை இரு சம கூறிடும் பொழுது அது 30 பாகை 30 பாகையாக கிடைக்கும். எனவே 60 பாகையுடன் 30 பாகையை கூட்டும் பொழுது 90 பாகை. அந்த 30 பாகையிலே நாங்கள் 90 பாகையை பெறுவதற்கு கூட்டிய 30 பாகையை மீண்டும் இரு சம கூறிடுவோம். எனவே மீண்டும் இந்த 30 பாகையை இரு சம கூறிடும் பொழுது எங்களுக்கு 15 பாகை கிடைக்கும். ஆகவே 60 பாகையுடன் 15 பாகையை கூட்டும் பொழுது மொத்தமாக எங்களுக்கு 75 பாகை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்பொழுது நான் இந்த 60 பாகையை இரு சம கூறிட போகின்றேன். எனவே கோணம் ஒன்றை இரு சம கூறிடும் முறை உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளியிலே கவராயத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட ஆரை அளந்தெடுத்து அந்த அளவிலே ஒரு வில்லை வரைய வேண்டும். இனி அந்த ஆரையினுடைய அளவை மாற்றாது, அந்த ஆரை பெற்றுக்கொண்ட அளவை மாற்றாது இடைவெட்டும் புள்ளி, இந்த புள்ளியிலே கவராயத்தை வைத்து ஏற்கனவே வரைந்து கொண்ட வில்லின் மீது மீண்டும் ஒரு வில்லை நாங்கள் இவ்வாறு வரைவோம்.
இப்பொழுது எங்களுக்கு இந்த 60 பாகை இரு சம கூறிடப்பட்டு விட்டது. இனி இந்த புள்ளியை ஏயுடன் இணைப்போம். இவ்வாறு இணைக்கும் பொழுது எங்களுக்கு 90 பாகை கிடைத்திருக்கும். எனவே 90 பாகை எங்களுக்கு பிரதானமாக தேவையான கோணம் அல்ல, 75 பாகை தான் எங்களுக்கு பிரதானமாக தேவை. 90 பாகை என்பது எங்களுக்கு உதவியாக உள்ள கோணம். ஆகவே அந்த கோணத்தை நாங்கள் புள்ளிக்கோட்டிலே இணைத்துக் கொள்வோம். இனி அடுத்ததாக இந்த 30 பாகை கோணத்தை இரு சம கூறிட போகின்றோம். எனவே 30 பாகையை இருகூறிடும் முறை உங்களுக்கு தெரியும். இந்த 30 பாகையை இருகூறிடும் பொழுது இந்த புள்ளியிலே கவராய ஊசி முனையை வைத்து இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆரை அளவை எடுத்து வில்லொன்று வரைவோம். இனி இந்த ஆரையினுடைய அளவை மாற்றாது மீண்டும் இந்த இடைவெட்டு புள்ளியில் வைத்து, இந்த இடைவெட்டு புள்ளியில் கவராயத்தை வைத்து இந்த கோணத்தை இருகூறிடுவோம். மீண்டும் ஒரு வில்லை இந்த வில்லுக்கு மேல் வரையும் பொழுது எங்களுக்கு அந்த விற்கள் இரண்டும் இடைவெட்டும் ஒரு புள்ளி கிடைக்கும். எனவே அந்த புள்ளியை நாங்கள் ஆரம்ப புள்ளி ஏயுடன் நேர்விளிம்பை பயன்படுத்தி இவ்வாறு தொடர்ச்சியான கோட்டில் இணைப்போம். இவ்வாறு இணைப்பதன் மூலம் எங்களுக்கு 75 பாகை கிடைக்கும். பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் இந்த இடத்திலே ஒரு 60 பாகையை அமைத்திருந்தோம். அடுத்ததாக இந்த இடத்தில் காணப்படும் 60 பாகையை 2 சம கோணங்களாக பிரித்தோம், 30 பாகை. அந்த 30 பாகையை மீண்டும் இரு சம கூறிட்டோம், எங்களுக்கு கிடைப்பது 15 பாகை. ஆகவே 60 பாகையுடன் 15 பாகையை கூட்டும் பொழுது மொத்தமாக இந்த 75 பாகை கோணம் எங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு முறை 75 பாகை கோணத்தை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் இன்னும் ஒரு முறையையும் பயன்படுத்தலாம். 90 பாகையை நேரடியாக அமைத்து 90 பாகையினூடாக 60 பாகையும் அமைத்து அதிலிருந்து இடைப்பட்ட 30 பாகை கோணத்தை இதே போன்று இரு சம கூறிட்டு 15 பாகையை பெற்று 75 பாகையை அமைத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு புறம் நாங்கள் 75 பாகையை அமைத்து விட்டால் அடுத்த பக்கமாக அது 105 பாகையாக இருக்கும், நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையின் படி. எனவே எங்களுக்கு 105 பாகை தேவை என்றால் ஒரு பக்கமாக நாங்கள் 75 பாகையை அமைக்கும் பொழுது மற்றைய பக்கம் எங்களுக்கு 105 பாகையாக இருக்கும். எனவே இது 75 பாகை ஆக காணப்படும். இனி அடுத்ததாக நாங்கள் அடுத்த அமைப்பிற்கு செல்வோம். இனி கோணங்கள் அமைத்தல் தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டோம். எங்களுக்கு பிரதானமாக தேவையான கோணங்கள் 60 பாகை, 30 பாகை. 60 பாகையை இரு சம கூறிடுவதன் மூலம் 30 பாகையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக 90 பாகை. 90 பாகை கோணத்தை இரு சம கூறிடுவதன் மூலம் 45 பாகையை பெற்றுக்கொள்ளலாம். 15 பாகை தேவையெனில் 60 பாகையை அமைத்து அந்த 60ஐ இரு சம கூறிட்டு 30 பாகையை பெற்று 30 பாகைகளில் ஒரு 30 பாகையை இரு சம கூறிடுவதன் மூலம் 15 பாகையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து எங்களுக்கு 120 பாகை தேவை என்றால் 2 60 பாகைகளை அடுத்தடுத்து அமைப்பதன் மூலம் 120 பாகையை பெற்றுக்கொள்ளலாம். கடைசியாக 75 பாகை. 75 பாகை அமைக்கும் முறையை இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் இந்த கோணம் அமைத்தல், அடுத்ததாக நேர்கோட்டு துண்டம் அமைத்தல், செங்குத்து அமைத்தல், சமாந்தரம் அமைத்தல் இவற்றை கொண்டு ஏனைய அமைப்புகளை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். அந்த வகையிலே முதலாவதாக முக்கோணி அமைத்தல். தரம் 10 மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு இது. தரம் 11 மாணவர்களுக்கும் அதே போன்றுதான். இந்த முக்கோணி அமைத்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு முறை. ஆகவே முதலாவதாக பாருங்கள், ஒரு முக்கோணினுடைய 3 பக்க நீளங்களும் எங்களுக்கு தரப்படும் இடத்து அந்த முக்கோணியை எவ்வாறு நாங்கள் அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். ஒரு முக்கோணி அமைப்பை தொடங்குவதற்கு முன்பாக அந்த முக்கோணினுடைய பருமட்டான படம் ஒன்றை நாங்கள் வரைந்து கொள்வது நல்லது. அப்பொழுது எங்களுக்கு அந்த தாளை நாங்கள் எந்த வகையில் பயன்படுத்தலாம், அதாவது 2 முறையிலே நாங்கள் தாளை பயன்படுத்துவோம். ஒன்று போர்ட்லைட் என்று சொல்வோம், அடுத்தது லேண்ட்ஸ்கேப். எந்த பக்கமாக நாங்கள் அந்த தாளை பயன்படுத்த வேண்டும், போர்ட்லைட்டாகவா அல்லது லேண்ட்ஸ்கேப்பாகவா? எந்த முறையில் அமைத்தால் எங்களுக்கு அந்த அமைப்பு எங்களுடைய தாளை விட்டு வெளியே செல்லாது, அந்த தாளினுள் அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் முன்கூட்டியே தயாராகி கொள்வது நல்லது. ஆகவே அதற்காக முதலில் நாங்கள் ஒரு முக்கோணினுடைய பருமட்டான படத்தை வரைந்து கொள்வோம். பாருங்கள், இங்கு உங்களுக்கு தரவிலே ஏபி சமன் 6 சென்டிமீட்டர், பிசி 5 சென்டிமீட்டர், ஏசி 7 சென்டிமீட்டர் ஆக தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அளவிடைகளை கொண்டு ஒரு பருமட்டான படத்தை வரையும் பொழுது முக்கோணி ஏபிசியில் ஏபி 6 சென்டிமீட்டர் ஆகவும், இந்த ஏபி எனும் பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகவும், பிசி எனும் பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆகவும்,
அடுத்ததாக ஏசி எனும் பக்க நீளம் 7 சென்டிமீட்டராகவும் காணப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு முக்கோணி எங்களுக்கு கூர்ங்கோண முக்கோணியாகத்தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு ஒரு பருமட்டான படம் மூலம் இந்த அமைப்பை நாங்கள் நேரடியாக செய்ய போகின்றோம். முதலாவதாக நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பக்க நீளம் ஏபியை அமைப்போம். எனவே ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோட்டு துண்டம் அமைப்பதற்கு ஆரம்பத்திலே ஒரு நேர்கோட்டை நாங்கள் எதேர்ச்சியாக வரைந்து அதன் பிறகு 6 சென்டிமீட்டரை நாங்கள் நேர் விளிம்பையும் கவராயத்தையும் பயன்படுத்தி அளந்து எடுத்துக்கொள்வோம். இவ்வாறு கவராயத்தை வைத்து 6 சென்டிமீட்டரை நாங்கள் நேர் விளிம்பின் மூலம் கவராயத்திலே என்ன செய்ய வேண்டும், அளந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு கவராயத்தில் 6 சென்டிமீட்டர் நீளம் அளக்கப்பட்டு விட்டது. இனி ஏற்கனவே நாங்கள் வரைந்து கொண்ட அந்த நேர்கோட்டின் மீது கவராயத்தை இவ்வாறு வைத்து ஒரு சிறிய வில்லை இவ்வாறு வரைவோம். மிகவும் பெரிய வில் வரைய வேண்டிய அவசியம் இல்லை, சிறிதாக வரைந்தால் போதுமானது. இனி அடுத்ததாக இந்த வில்லும் நேர்கோடும் இடைவெட்டும் புள்ளியில் மீண்டும் அந்த ஆரையினுடைய அளவு, அதாவது அந்த 6 சென்டிமீட்டர் அளவை மாற்றாது மீண்டும் கவராயத்தை இவ்வாறு வைத்து ஒரு வில்லை மீண்டும் வரைவோம். எனவே இப்படி வரையும் பொழுது எங்களுக்கு அந்த தேவையான நேர்கோட்டு துண்டம் கிடைக்கும். அதாவது ஏபி 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம். ஆகவே இவ்வாறு ஏபி எனும் 6 சென்டிமீட்டர் நீளமான நேர்கோட்டு துண்டம், அதாவது முக்கோணியினுடைய ஒரு பக்கம் கிடைத்துவிட்டது. இனி நாங்கள் அடுத்த பக்கம் பிசியை அமைக்கப் போகின்றோம். பிசியை அமைப்பதற்கு பிசி ஆனது 5 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்க வேண்டும். எனவே மீண்டும் நேர் விளிம்பை எடுத்து கவராயத்தின் மூலம் 5 சென்டிமீட்டர் நீளத்தை இவ்வாறு அளந்து கொள்வோம். எனவே கவராயத்தில் 5 சென்டிமீட்டர் நீளத்தை அளந்து கொண்ட பின்பு கவராய ஊசி முனையை புள்ளி பியிலே இவ்வாறு வைக்க வேண்டும். எனவே கவராயத்தினுடைய ஊசி முனை புள்ளி பியிலே இருக்கும் வண்ணம் வைத்து நாங்கள் அந்த ஏபி எனும் பக்கத்திற்கு மேல்புறமாக ஒரு வில்லை வரைந்து கொள்வோம். முதலாவதாக நாங்கள் வரையும் இந்த வில்லானது சற்று பெரிது நீளமான வில்லாக இருப்பது நன்று. ஏனென்றால் இந்த வில்லின் மீதுதான் புள்ளி சி அமைய போகின்றது. ஆனால் எந்த இடத்திலே புள்ளி சி உள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே புள்ளி சியை நாங்கள் காண வேண்டுமாயின் ஏசி எனும் நேர்கோட்டு துண்டம் அல்லது ஏசி எனும் பக்கத்தையும் அமைக்க வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு புள்ளி சி ஆனது இந்த வில்லின் மீது ஏதோ ஒரு புள்ளியில் இருக்கும் என்பது தெரியும். ஆனால் எந்த புள்ளியில் சி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் ஏசியை அமைப்பதனூடாக புள்ளி சி எந்த இடத்தில் இருக்கும் என்பதை கண்டுகொள்ளலாம். இனி நாங்கள் இதே போன்று நேர் விளிம்பை எடுத்து கவராயத்தின் மூலம் 7 சென்டிமீட்டரை அளந்து கொள்வோம். ஏனென்றால் ஏசியினுடைய நீளம் 7 சென்டிமீட்டர். ஆகவே 7 சென்டிமீட்டரை அளந்து இப்பொழுது கவராயத்தினுடைய ஊசி முனையை புள்ளி ஏயிலே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஏசியினுடைய நீளத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வரைந்த வில்லின் மீது ஒரு சிறிய வில்லை இந்த அளவிடையிலே வரையுங்கள். எனவே இப்பொழுது இந்த 2 விற்களும் இடைவெட்டும் புள்ளிதான் சி ஆக இருக்கும். எனவே இந்த புள்ளியை சி என்று குறித்து அதன் பிறகு பிசியையும் ஏசியையும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைப்போம். எனவே முதலில் பிசியை இவ்வாறு இணைப்போம். அடுத்ததாக ஏசியையும் இணைத்துக் கொள்வோம். இனி நாங்கள் அந்த தரப்பட்ட நீள அளவிடைகளை படத்திலே குறித்து காட்ட வேண்டும். பிசி ஆனது 5 சென்டிமீட்டர் ஆகவும் ஏசி ஆனது 7 சென்டிமீட்டர் ஆகவும் இருக்கும். இது ஒரு முக்கோணினுடைய 3 பக்க நீளங்களும் தரப்படும் போது அந்த முக்கோணியை எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பான முறை. எனவே மாணவர்களே, இந்த அமைப்பு முறையை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு 3 வகையான முக்கோணிகள் தான் அமைக்க வேண்டி ஏற்படும். அந்த முக்கோணிகளை அமைக்கும் முறைகளை நீங்கள் நன்கு விளங்கிக் கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான முக்கோணிகள் தந்தாலும் அமைக்கக்கூடியதாக இருக்கும். இனி அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கோணியை அமைக்கப் போகின்றோம். பாருங்கள், ஒரு முக்கோணினுடைய 2 பக்க நீளங்களும் அதன் அடைகோணமும் தரப்படும் போது, அதாவது அடைகோணம் என்பது தரப்பட்ட 2 பக்க நீளங்களாலும் உள்ளடக்கப்படும் கோணம். அந்த கோணம் தான் அடைகோணம் என்று சொல்லப்படும் அல்லது அமைகோணம் என்று சொல்லப்படும். இப்பொழுது PQ 7 சென்டிமீட்டர், QR 5 சென்டிமீட்டர், கோணம் PQR 60 பாகை. பொதுவாக கூடுதலாக எங்களுக்கு வினாக்களிலே இந்த 60 பாகை தான் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படும், அமைக்க வேண்டி ஏற்படும். எனவே இந்த 60 பாகை அமைக்கும் முறை உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். கடந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம், அல்லது இந்த வகுப்பில் நீங்கள் அவதானித்துக் கொண்டால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே முதலாவதாக பருமட்டான முக்கோணியை வரைவோம். பருமட்டான படத்திலே நாங்கள்
PQ ஆனது 7 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். எனவே இந்த பக்க நீளம் PQ 7 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக QR 5 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். Qவிலிருந்து Rற்கான தூரம் 5 சென்டிமீட்டர். அடுத்ததாக கோணம் PQR 60 பாகை, அதாவது PQR புள்ளி Qவிலே அமைக்கப்படுகின்ற கோணம் 60 பாகையாக இருக்க வேண்டும். எனவே இந்த கோணம் 60 பாகை. QRனுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். எனவே இந்த புள்ளியை நாங்கள் R என்று எடுத்துக்கொண்டால் இந்த நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். இதுதான் அமைக்கப்பட வேண்டிய முக்கோணி PQR. பாருங்கள், PQ 7 சென்டிமீட்டர், QR 5 சென்டிமீட்டர், கோணம் PQR 60 பாகை, அதாவது 60 பாகை இங்கு அமைகோணம் அல்லது அடைகோணம் என்று சொல்லப்படும். காரணம் தரப்பட்ட 2 பக்கங்களாலும் உள்ளடக்கப்பட்டு இருப்பதால். இனி இந்த முக்கோணியை நாங்கள் எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், முதலாவதாக நாங்கள் பக்க நீளம் PQவை அமைக்கப் போகின்றோம். எனவே நேர் விளிம்பை எடுத்து ஒரு நேர்கோட்டை இவ்வாறு வரைந்து கொள்வோம். இனி அடுத்ததாக நேர் விளிம்பையும் கவராயத்தையும் பயன்படுத்தி 7 சென்டிமீட்டர் நீளத்தை இவ்வாறு அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே 7 சென்டிமீட்டர் நீளத்தை சரியாக அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள், துல்லியமாக அளந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் கவராயத்தை அந்த நேர்கோட்டின் மீது யாதாயினும் ஒரு புள்ளியில் இவ்வாறு வைத்து ஒரு வில்லை வரைவோம். இனி அடுத்ததாக வில்லும் நேர்கோடும் இடைவெட்டும் புள்ளிக்கு கவராயத்தை இவ்வாறு கொண்டு சென்று மீண்டும் இந்த பக்கமாக ஒரு வில்லை இவ்வாறு வரைவோம். எனவே இந்த 2 விட்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 7 சென்டிமீட்டர். அந்த நேர்கோட்டு துண்டம் PQ ஆகும். இனி இந்த PQ எனும் பக்க நீளத்தை பயன்படுத்தி அடுத்ததாக நாங்கள் கோணம் 60 பாகையை அமைப்போம். நீங்கள் QR எனும் பக்க நீளத்தை அமைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுக்கு புள்ளி R எந்த இடத்தில் இருக்கும் என்பது தெரியாது. ஆகவே நாங்கள் 60 பாகையை அமைத்து அதன் பிறகு QRஐ அமைக்கும் பொழுது புள்ளி Rஐ இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக புள்ளி Qவிலே இடப்பக்கமாக நாங்கள் 60 பாகையை அமைப்போம். எனவே புள்ளி Qவில் கவராயத்தை இவ்வாறு வைத்து, திரையிலே நீங்கள் அவதானிக்கலாம், புள்ளி Qவிலே கவராயத்தை இவ்வாறு வைத்து இனி இடப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக, இடமிருந்து மேல் பக்கமாக ஒரு வில்லை இவ்வாறு வரைவோம். அன்னளவாக அது ஒரு கால்வட்ட வில் அளவில் இருந்தால் போதுமானது. இனி வில்லும் PQவும் இடைவெட்டும் புள்ளிக்கு கவராயத்தை இவ்வாறு நகர்த்துவோம். எனவே இந்த புள்ளிக்கு, இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த புள்ளிக்கு கவராயத்தை இவ்வாறு கொண்டு வருவோம். எனவே நீங்கள் ஏற்கனவே வரைந்த அந்த ஆரையினுடைய அளவு மாறக்கூடாது. இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே வரைந்து கொண்ட வில்லின் மீது மீண்டும் ஒரு சிறிய வில்லை இவ்வாறு வரையும் பொழுது இது 60 பாகை கோணமாக இருக்கும். இனி இந்த விட்கள் இரண்டும் இடைவெட்டும் புள்ளியையும் Qவையும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைத்து நீட்டுவோம். எனவே இவ்வாறு இணைக்கும் பொழுது உங்களுக்கு 60 பாகை கோணம் கிடைக்கும். இனி திரையிலே நீங்கள் அவதானிக்கலாம், புள்ளி Qவிலே உங்களுக்கு 60 பாகை கோணம் கிடைத்திருக்கும். இந்த 60 பாகை கோணத்திற்குரிய அந்த கோட்டின் மீதுதான் புள்ளி R அமையப் போகின்றது. அதாவது QR ஆனது 5 சென்டிமீட்டர் தூரமாக இருக்க வேண்டும். இனி நீங்கள் மீண்டும் நேர் விளிம்பை எடுத்து கவராயத்தின் மூலம் 5 சென்டிமீட்டர் தூரத்தை இவ்வாறு அளந்து கொள்க. இவ்வாறு அளந்து கொண்ட பின் புள்ளி Qவிலே கவராய ஊசி முனையை வைத்து 60 பாகை கோட்டின் மீது இவ்வாறு ஒரு வில்லை வரைவோம். இனி அந்த வில்லும் 60 பாகைக்குரிய நேர்கோடும் இடைவெட்டும் புள்ளிதான் R ஆக இருக்கும். எனவே இந்த புள்ளி R ஆக இருக்கும். இனி நாங்கள் QR 5 சென்டிமீட்டர் என்பதை குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கோணியை பூரணப்படுத்துவதற்கு புள்ளி Pயையும் புள்ளி Rஐயும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைக்க வேண்டும். இனி நீங்கள் நேர் விளிம்பை பயன்படுத்தி புள்ளி Pயையும் புள்ளி Rஐயும் இணைப்போம். இப்பொழுது எங்களுக்கு தேவையான அந்த முக்கோணி PQR கிடைத்து விட்டது. எனவே மாணவர்களே, நன்கு ஒரு விடயத்தை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளுங்கள். அமைப்பு எனும் வினாவிற்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது, ஒரு நேர்கோட்டு துண்டத்தை நீங்கள் அமைக்கும் பொழுது கட்டாயமாக விட்கள் தெளிவாக காட்டப்பட்டிருத்தல் வேண்டும். எனவே விட்கள் தெளிவாக காட்டப்பட்டிருந்தால்தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். பொதுவாக முக்கோணி அமைக்கும்
அந்த படிமுறைக்கு உங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். ஏனென்றால் 3 பக்க நீளங்கள் இருந்தால் ஒவ்வொரு பக்க நீளம் அமைப்பதற்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதமும், அல்லது இவ்வாறு 2 பக்கங்களும் ஒரு அடைகோணமும் இருந்தால் பக்க நீளங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் வீதமும், கோணம் அமைப்பதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தமாக 3 புள்ளிகள் கிடைக்கப்பெறலாம். எனவே இங்கு தேவையான அந்த அமைப்பினுடைய படிமுறைகளுக்கு தேவையான விற்களை தெளிவாக காட்ட வேண்டும். அத்தோடு அளவிடைகளையும் சரியான இடங்களிலும் புள்ளிகளையும் சரியான இடங்களிலும் குறித்து காட்ட வேண்டும். இனி அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு முக்கோணி அமைத்தலுக்கு செல்வோம். 3வது வகை, 2 கோணங்களினுடைய பெருமானமும் ஒரு பக்கத்தின் நீளமும் தரப்படும் போது இந்த முக்கோணியை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். இந்த 2 கோணங்களின் பெருமானம் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஒரு பக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் பார்ப்போம். முதலில் இதற்கு பருமட்டான படத்தை வரையும் பொழுது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். முக்கோணி XYZ இல் கோணம் XYZ 60 பாகை. எனவே இந்த கோணம் XYZ 60 பாகையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ZXY 90 பாகையாக இருக்க வேண்டும். எனவே இந்த கோணம் 90 பாகையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக XY 5.5 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்க வேண்டும். இது பருமட்டான படம் என்பதால் எங்களுக்கு இந்த 90 பாகை 60 பாகை சரியான அளவுகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சரியான அளவுகளில் இருந்தால் சிறப்பு. ஏனென்றால் இந்த அமைப்பின் மூலம் இவ்வகையான முக்கோணி உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும். இவ்வாறான ஒரு செங்கோண முக்கோணி XYZ. இங்கு Y 60 பாகையாகவும் X 90 பாகை அல்லது செங்கோணம், XY 5.5 சென்டிமீட்டர். எனவே இவ்வாறு தான் உங்களுக்கு முக்கோணி அமையப் போகின்றது. எனவே முதலாவது படத்தை விட்டு நாங்கள் 2வது படத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், XY என்னும் பக்க நீளத்தினுடைய 2 அந்தங்களிலும் 2 முனைவு புள்ளிகளிலும் அந்த கோணங்கள் அமையப்பட்டுள்ளன. எனவே இவ்வாறு தரப்படும் போதுதான் எங்களுக்கு அந்த முக்கோணியை இலகுவாக அமைக்கக்கூடியதாக இருக்கும். தரப்பட்ட பக்க நீளத்தினுடைய 2 அந்தங்களிலும் 2 கோணங்களும் தரப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தரப்படாது எங்களுக்கு 2 கோணங்களில் ஒரு கோணம் மட்டும் அந்தத்தில் தரப்பட்டு மற்றைய கோணம் மேலே தரப்பட்டிருந்தால், அதாவது இவ்வாறு தரப்பட்டிருந்தால், பாருங்கள், ஒரு முக்கோணி ABC என்று சொல்வோம். ABC BC ஆனது 6 சென்டிமீட்டர் ஆகவும், கோணம் B ஆனது 60 பாகையாகவும், கோணம் A 90 பாகையாகவும் தரப்பட்டிருந்தால் இந்த முக்கோணியை எங்களுக்கு நேரடியாக அமைத்து கொள்ள முடியாது. எனவே இந்த முக்கோணியை நாங்கள் அமைக்க வேண்டுமாயின் எங்களுக்கு 2 கோணம் தெரியும், ஒரே ஒரு பக்க நீளம் தெரியும். அந்த பக்க நீளத்தினுடைய 2 அந்தங்களிலும் அந்த கோணங்கள் அமைய பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இங்கு B எனும் கோணம் தெரியும், ஆனால் C எனும் கோணம் எங்களுக்கு தெரியாது. தரப்பட்டிருப்பதோ A எனும் கோணம். இங்கு நாங்கள் கேத்திர கணித அறிவை பயன்படுத்தி இந்த 2 அந்தங்களிலும் உள்ள கோணங்களை நாங்கள் கணிக்கலாம். ஏற்கனவே எங்களுக்கு இந்த கோணம் 60 பாகை என்பது தெரியும். ஒரு முக்கோணினுடைய அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை. 2 கோணங்கள் எங்களுக்கு தெரியும், 90 பாகை 60 பாகை. அவற்றை கூட்டினால் 150 பாகை. எனவே 180 பாகை 3 அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகையிலிருந்து இந்த 150 பாகையை கழிக்கும் பொழுது கோணம் C ஆனது 30 பாகை ஆக கிடைக்கும். எனவே 90 பாகையை அமைப்பதற்கு பதிலாக நாங்கள் BC எனும் பக்க நீளத்தை அமைத்து 2 அந்தங்களிலும் 60 பாகையும் 30 பாகையும் அமைத்து அந்த கோடுகளை இணைத்து நீட்டும் பொழுது அந்த கோடுகள் சந்திக்கும் இந்த புள்ளி A இல் 90 பாகை தானாகவே கிடைக்கும். எனவே நீங்கள் பாகைமானியை பயன்படுத்தி பரீட்சித்து பார்க்கலாம், அந்த கோணம் 90 பாகை சரியாக அமைய பெற்றிருக்கின்றதா என்பது தொடர்பாக. எனவே 2 கோணங்களும் ஒரு பக்கமும் தரப்படும் பொழுது நாங்கள் அதனை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அந்த 2 கோணங்களையும் பக்கத்தையும் பருமட்டான படத்தில் குறிப்போம். அந்த 2 கோணங்களும் தரப்பட்ட பக்க நீளத்தினுடைய 2 அந்தங்களில் இருந்தால் நேரடியாக அமைப்பிற்கு செல்லலாம். அப்படி இல்லை என்றால் அந்த 2 அந்தங்களிலும் உள்ள கோணத்தை முக்கோணினுடைய அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகையை பயன்படுத்தி கணித்து அதன் பிறகு நாங்கள் முக்கோணியை அமைக்கலாம். இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட இந்த முக்கோணியை அமைப்போம். பாருங்கள், இந்த முக்கோணியிலே முதலாவது நாங்கள் 60 பாகையை அமைக்கப் போகின்றோம்.
60 பாகைக்கு முதலாக நாங்கள் பக்க நீளத்தை அமைத்துக் கொள்வோம். அது எங்களுக்கு இலகுவானது. பக்க நீளம் XYயை அமைப்போம். எனவே முதல் போன்றே ஒரு நேர்கோட்டை வரைந்து அடுத்ததாக நேர் விளிம்பை பயன்படுத்தி 5.5 சென்டிமீட்டர் நீளத்தை சரியாக அளந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தசம அளவீடுகளில் வரும்போது நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். 5.5 என்பது 5 சென்டிமீட்டருக்கும் 6 சென்டிமீட்டருக்கும் சரியாக இடைநடுவில் காணப்படும். எனவே பென்சில் முனையானது சரியாக அந்த 5.5 எனும் அளவிடையில் இருக்க வேண்டும். இனி இந்த அளவிடையை கொண்டு கவராயத்தை அப்படியே நகர்த்தி நேர்கோட்டின் மீது வைத்து இவ்வாறு ஒரு வில்லை வரைவோம். அடுத்ததாக இந்த அளவிடையை மாற்றிக்கொள்ளாது கவராயத்தினை இடைவெட்டும் புள்ளிக்கு வைத்து மீண்டும் இடப்பக்கமாக ஒரு வில்லை நாங்கள் இவ்வாறு வரைந்து கொள்வோம். எனவே இந்த நேர்கோடு இந்த வில்களுக்கு இடைப்பட்ட தூரம், அதாவது இந்த நேர்கோட்டு துண்டம் XY ஆனது இப்பொழுது 5.5 சென்டிமீட்டராக இருக்கும். இனி 5.5 சென்டிமீட்டர் எனும் இந்த நேர்கோட்டினுடைய 2 அந்தங்களிலும் 2 கோணங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஒன்று 60 பாகை, அடுத்தது 90 பாகை. இனி கோணம் புள்ளி வையிலே நாங்கள் கோணம் 60 பாகையை அமைக்கப் போகின்றோம். எனவே புள்ளி வையில் கவராய முள்ளை வைத்து இவ்வாறு ஒரு வில்லை நாங்கள் வரைந்து கொண்டு அந்த ஆரையினுடைய அளவை மாற்றாது இந்த இடைவெட்டும் புள்ளிக்கு கவராயத்தை இப்படி நகர்த்துங்கள். இனி ஏற்கனவே வரைந்த வில்லின் மீது ஒரு வில்லை நாங்கள் வரைந்தால் இது 60 பாகையாக இருக்கும். எனவே இந்த இடைவெட்டும் புள்ளியையும் வையையும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இப்படி இணைத்து நீட்டிக் கொள்வோம். எனவே புள்ளி வையில் எங்களுக்கு 60 பாகை கிடைத்திருக்கும். இனி அடுத்ததாக புள்ளி Xல் நாங்கள் 90 பாகையை அமைக்கப் போகின்றோம். அடுத்ததாக புள்ளி Xல் கவராய முள்ளை வைத்து கவராயத்தினுடைய ஊசி முனையை இவ்வாறு வைத்து Xற்கு இடப்பக்கம் வலப்பக்கம் 2 பக்கங்களும் அந்த நேர்கோட்டு பகுதிகள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு 90 பாகை அமைப்பதற்கு இலகுவாக இருக்கும். எனவே நாங்கள் கடந்த வகுப்பிலே 90 பாகை அமைக்கும் முறை பார்த்திருந்தோம். புள்ளி Xனுடைய இடப்பக்கமும் வலப்பக்கமும் அந்த நேர்கோட்டினுடைய பகுதிகள் காணப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் நேர் விளிம்பை பயன்படுத்தி இதை நீட்டிக்கொள்ளலாம். இனி அடுத்ததாக 2 புறமும் இவ்வாறு ஒரு கால்வட்ட அரைவட்ட வில் அமையுமாறு வரைந்து கொள்ளலாம், அல்லது 2 விற்களினுடைய பகுதிகளை மாத்திரம் வரைந்தாலும் போதுமானது. இனி அந்த ஆரையினுடைய அளவினை மாற்றாது ஒரு இடைவெட்டு புள்ளியில் பாருங்கள், உருவிலே உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள அந்த இடைவெட்டு புள்ளிக்கு இவ்வாறு கவராயத்தை நகர்த்தி இப்பொழுது நீங்கள் ஆரையினுடைய அளவை மாற்றிக்கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் அரைவட்ட வில் வரைந்த அந்த ஆரையினுடைய அளவை விட்டு நீங்கள் இப்பொழுது சற்று பெரிதாக எடுத்து கவராயத்தினுடைய அளவை பெரிதாக்கி ஆரையினுடைய அளவை மாற்றி இவ்வாறு எடுத்த பிறகு மத்திய பகுதியிலே, அதாவது X அமைந்திருக்கும் அந்த புள்ளிக்கு மத்திய பகுதியிலே முதலாவது வில்லை நாங்கள் பெரிய வில்லாக இவ்வாறு வரைந்து கொள்வோம். அதே ஆரையினுடைய அளவை கொண்டு அடுத்த வெட்டுப்புள்ளிக்கு கவராயத்தை இப்படி நகர்த்துங்கள். இந்த வெட்டுப்புள்ளிக்கு கவராயத்தை இவ்வாறு நகர்த்துவோம். ஆரையினுடைய அளவை மாற்றாது நகர்த்த வேண்டும். இனி ஏற்கனவே நாங்கள் மத்திய பகுதியிலே வரைந்த வில்லின் மீது இன்னும் ஒரு வில்லை வரைவோம். அப்பொழுது அந்த 2 விற்களும் இடைவெட்டும் ஒரு புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளியை X எனும் புள்ளியுடன் இணைக்கும் பொழுது எங்களுக்கு கிடைப்பது 90 பாகை ஆக இருக்கும். இதனை நீங்கள் பாகைமானியை பயன்படுத்தியும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இது 90 பாகை தானா என்பது. 90 பாகை அமைக்கும் பொழுது செங்கோணத்திற்கான குறியீட்டை நீங்கள் கட்டாயம் இட வேண்டும். அப்பொழுதுதான் அது 90 பாகை அல்லது செங்கோணம் என்பது எங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்பொழுது 5.5 சென்டிமீட்டர் XY என்பது 5.5 சென்டிமீட்டர் பக்க நீளம் அமைக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக புள்ளி வையிலே 60 பாகை, புள்ளி வையிலே கோணம் 60 பாகையும் அமைக்கப்பட்டு விட்டது. அடுத்து புள்ளி Xலே 90 பாகை கோணமும் அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் முக்கோணியை இன்னும் நாங்கள் பூரணப்படுத்தி பெறவில்லை. முக்கோணியை பூரணப்படுத்தி புள்ளி Z பெற்றுக்கொள்வதற்கு 60 பாகைக்கு வரையப்பட்ட அந்த கோட்டினையும் 90 பாகைக்கு வரையப்பட்ட கோட்டினையும் இணைத்து நீட்ட வேண்டும். எனவே அந்த 2 கோடுகளும் 60 பாகைக்குரிய கோடும் 90 பாகைக்குரிய கோடும் எந்த புள்ளியில் இடைவெட்டுகின்றதோ அந்த புள்ளிதான் புள்ளி Z ஆக இருக்கும். எனவே இனி நீங்கள் நேர் விளிம்பை பயன்படுத்தி இந்த 60 பாகைக்குரிய கோட்டை மாத்திரம் நீட்டினால் போதும். இந்த 2 புள்ளிகளும் இடைவெட்டும், இந்த 2 கோடுகளும் இடைவெட்டும் புள்ளி Z ஆக இருக்கும். எனவே இப்பொழுது எங்களுக்கு தேவையான முக்கோணி XYZ கிடைத்துவிட்டது. இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த முக்கோணி அமைத்தலில் அடுத்து ஒரு முக்கியமான விடயம்,
ஒவ்வொரு அமைப்பின் போதும் நீங்கள் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. அதாவது ஒரு நேர்கோட்டு துண்டம் அமைத்து முடித்த உடனே நீங்கள் நேர் விளிம்பை பயன்படுத்தி அதனை அளந்து பாருங்கள். அந்த நேர்கோட்டு துண்டமானது சரியான அளவிடையிலே வரையப்பட்டிருக்கிறதா? இங்கு 5.5 சென்டிமீட்டர் என்றால் நீங்கள் XYயை அமைத்து முடித்த உடனேயே நேர் விளிம்பை பயன்படுத்தி அதனை அளந்து பாருங்கள். இந்த நீளம் 5.5 சென்டிமீட்டர் சரியாக இருக்கின்றதா? அதே போன்றுதான் 60 பாகையை அமைத்து முடித்த உடனேயே அளந்து பாருங்கள். அந்த 60 பாகைமானியை பயன்படுத்தி அளந்து பார்க்கலாம். 60 பாகை சரியாக இருக்கின்றதா? அதே போன்றுதான் 90 பாகை அமைத்து முடித்தவுடன் பாகைமானியை பயன்படுத்தி 90 பாகை கோணம் சரியாக உள்ளதா? ஏனென்றால் பரீட்சையின் போது எங்களுக்கு இறுதி பரீட்சை, அதாவது காப்போதர சாதாரண தரத்திலே மாணவர்கள் சந்திக்க போகும் இறுதி பரீட்சையின் போது உங்களுக்கு 2வது வினா பத்திரத்திலே 8வது வினா அமைப்பு வினா, கட்டாயமாக அமைப்பு வினா ஒன்று உங்களுக்கு இருக்கும். இந்த வினாவை நாங்கள் கட்டாயம் நல்ல முறையிலே செய்து முழு புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் சில நுட்பங்களை தெரிந்திருக்க வேண்டும். அந்த நுட்பத்திலே ஒன்றுதான் இந்த ஒவ்வொரு படிமுறையையும் நாங்கள் செய்து முடித்த பிறகு அந்த படிமுறையில் உள்ள அளவிடைகளை அளந்து சரிபார்த்து கொள்வது. அப்பொழுது எங்களுக்கு இறுதியாக நாங்கள் வரையும் அந்த இறுதி அமைப்பு, சில நேரங்களில் ஒரு வட்டம் வரைய வேண்டி வரலாம், அந்த வட்டமானது சரியான முறையிலே எங்களுக்கு கிடைக்கும். இந்த படிமுறைகளில் நாங்கள் எங்கேயாவது 5.5 சென்டிமீட்டருக்கு பதிலாக அவசரத்தில் 6 சென்டிமீட்டரோ அல்லது 6.5 சென்டிமீட்டரோ 60 பாகைக்கு அமைக்கும் பொழுது எங்களுக்கு சில நேரங்களில் 61 பாகை கிடைக்கலாம், சில நேரம் 59 பாகை கிடைக்கலாம். ஒரு பாகை கூடுதல் அல்லது குறைதல் எங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் 60 பாகைக்கு பதிலாக 62 பாகை, 63 பாகை, 58 பாகை, 90 பாகைக்கு பதிலாக 92 பாகை, 88 பாகை, இது போன்ற கோணங்கள் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது எங்களுடைய அமைப்பு பிழையாக சென்றுவிடும். அப்பொழுது எங்களுக்கு காலமும் சென்று முடிந்திருக்கும். பரீட்சையின் போது எங்களுக்கு நாங்கள் முழு அமைப்பையும் செய்து முடித்த பிறகு இதனை அளந்து பார்க்கும் பொழுது ஏதாவது தவறுகள் இருந்தால், பிழைகளை விட்டிருந்தால், அந்த தவறுகளை நாங்கள் மீண்டும் சரி செய்ய போகும் பொழுது எங்களுக்கு காலம் சென்றிருக்கும். ஆகவே ஒவ்வொரு படிமுறையின் முடிந்த பின்னும் கட்டாயமாக அந்த அளவீட்டை அளந்து பாருங்கள் சரியாக உள்ளதா என்று. இனி அடுத்த விடயத்திற்கு செல்வோம். இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த முக்கோணிகள் அமைப்பது தொடர்பாக பார்த்தோம். ஒரு முக்கோணினுடைய 3 பக்க நீளங்கள் தரப்படும் போது எவ்வாறு அமைக்கலாம், அடுத்ததாக 2 பக்க நீளங்களும் அமைகோணமும் தரப்படும் பொழுது, அடுத்ததாக 2 கோணங்களும் ஒரு பக்க நீளமும் தரப்படும் பொழுது அந்த முக்கோணியை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்தோம். இனி அடுத்ததாக தரம் 11 மாணவர்களுக்கு விசேடமாக உங்களுடைய பாடத்திட்டத்திலே காணப்படும் விடயங்கள் முக்கோணி தொடர்பான வட்டங்கள். அதாவது ஒரு முக்கோணி சார்பாக நாங்கள் வரையக்கூடிய பிரதானமாக 3 வட்டங்கள் உள்ளன. முதலாவது வட்டத்தை நாங்கள் சொல்வோம் சுற்றுவட்டம், 2வது வட்டத்தை நாங்கள் சொல்வோம் உள்வட்டம், 3வது வெளிவட்டம். இவ்வாறு ஒரு முக்கோணி தொடர்பாக 3 வட்டங்கள் வரையப்படும். ஆகவே அந்த 3 வட்டங்களை எவ்வாறு வரையலாம், அவை எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சுற்றுவட்டம் தொடர்பாக பார்க்க போகிறோம். சுற்றுவட்டம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பாருங்கள், இங்கு உங்களுக்கு ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது. அந்த முக்கோணினுடைய 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்லும் வட்டம் சுற்றுவட்டம் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த முக்கோணிலே 2 உச்சிகளுக்கூடாக அந்த வட்டம் சென்றால் அது சுற்றுவட்டம் அல்ல. கட்டாயமாக 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்லுகின்ற வட்டம் தான் சுற்றுவட்டம் என்று சொல்லப்படும். எனவே ஒரு கூர்ங்கோணி முக்கோணி இங்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அந்த கூர்ங்கோண முக்கோணினுடைய சுற்றுவட்ட மையமானது முக்கோணியினுள் கட்டாயமாக அமைந்திருக்கும். எனவே எந்த ஒரு கூர்ங்கோண முக்கோணிக்கும் சுற்றுவட்ட மையம் என்பது அந்த முக்கோணியினுள் இவ்வாறு அமைந்திருக்கும். இனி அடுத்த விடயத்திற்கு செல்வோம். ஒரு செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி ஒன்றினுடைய சுற்றுவட்டம், செங்கோண முக்கோணினுடைய 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்லுகின்ற வட்டம் சுற்றுவட்டம். அந்த சுற்றுவட்ட மையமானது அந்த செங்கோண முக்கோணினுடைய செம்பக்கம். உங்களுக்கு தெரியும், செங்கோணத்திற்கு எதிராக காணப்படுகின்ற பக்கம் செம்பக்கம் என்று சொல்லப்படும். எனவே அந்த செம்பக்கத்தினுடைய நடுப்புள்ளியில் சுற்றுவட்ட மையம் அமைந்திருக்கும். ஆகவே செங்கோண முக்கோணி ஒன்றினுடைய சுற்றுவட்ட மையமானது செம்பக்கத்தினுடைய நடுப்புள்ளியில் அமைந்திருக்கும். இனி அடுத்ததாக
ஒரு விரிகோண முக்கோணிக்கு செல்வோம். விரிகோண முக்கோணி ஒன்றினுடைய சுற்றுவட்டம், 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்லும் வட்டம் சுற்றுவட்டம். விரிகோண முக்கோணி ஒன்றினுடைய சுற்றுவட்ட மையமானது முக்கோணிக்கு வெளிப்புறமாக அமைந்திருக்கும். ஆகவே 3 முக்கோணிகள் தொடர்பாக சுற்றுவட்டம். எனவே ஒரு முக்கோணினுடைய 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்லும் வட்டம் சுற்றுவட்டம் என்று சொல்லப்படும். கூர்ங்கோண முக்கோணினுடைய சுற்றுவட்ட மையம் முக்கோணிக்கு உட்புறமாகவும், செங்கோண முக்கோணினுடைய சுற்றுவட்ட மையம் செம்பக்கத்தின் நடுப்புள்ளியிலும், விரிகோண முக்கோணினுடைய சுற்றுவட்ட மையம் முக்கோணிக்கு வெளியிலும் அமைந்திருக்கும். இனி இந்த 3 முக்கோணிகளில் ஏதாவது ஒரு முக்கோணி எங்களுக்கு தரப்படும் பொழுது அந்த முக்கோணிக்கு எவ்வாறு சுற்றுவட்டம் வரையலாம் என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். பாருங்கள், சுற்றுவட்டம் அமைப்பதற்கான படிமுறைகளை பார்ப்போம். முக்கோணியின் யாதாயினும் இரு பக்கங்களுக்கு செங்குத்து இருசமகூறாக்கி அமைக்க. அதாவது பொதுவாக நாங்கள் சுற்றுவட்டம் அமைக்கும் பொழுது ஒரு முக்கோணினுடைய 3 பக்கங்களுக்குமே செங்குத்து இருசமகூறாக்கிகள் அமைக்க வேண்டும். அந்த 3 செங்குத்து இருசமகூறாக்கிகளும் சந்திக்கும் புள்ளிதான் சுற்றுவட்ட மையம். அந்த சுற்றுவட்ட மையம் கூர்ங்கோண முக்கோணியாக இருந்தால் நிச்சயமாக முக்கோணியின் உள் இருக்கும். செங்கோண முக்கோணியாக இருந்தால் செம்பக்கத்தின் நடுப்புள்ளியில் இருக்கும். விரிகோண முக்கோணியாக இருந்தால் முக்கோணிக்கு வெளியில் இருக்கும். ஆனால் நாங்கள் 3 பக்க நீளங்களுக்கும் செங்குத்து இருசமகூறாக்கி வரைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவை மையம். மையம் என்பது 2 நேர்கோடுகள் இடைவெட்டும் போது எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 3ஆவதும் ஒரு நேர்கோடு வரைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 2 பக்கங்களுக்கு, யாதாயினும் 2 பக்கங்களுக்கு செங்குத்து இருசமகூறாக்கிகளை சரியாக வரைந்தால் 3வது செங்குத்து இருசமகூறாக்கி வரைய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக அந்த செங்குத்து இருசமகூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளியை மையமாகவும், அந்த செங்குத்து இருசமகூறாக்கிகள் இரண்டும் சந்திக்கும் புள்ளிதான் வட்டத்தினுடைய மையம், சுற்றுவட்டத்தினுடைய மையம். அந்த புள்ளியை மையமாகவும் முக்கோணியின் ஒரு உச்சிக்குள்ள தூரத்தை ஆரையாகவும் கொண்டுதான் வட்டத்தை வரைய போகின்றோம். எனவே அந்த 2 செங்குத்து இருசமகூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளிதான் மையம். அந்த மையத்திலிருந்து யாதாயினும் ஒரு உச்சிக்குள்ள தூரத்தை நாங்கள் ஆரையாக எடுத்து அந்த ஆரையை கொண்டு சுற்றுவட்டத்தை நாங்கள் வரையலாம். அப்பொழுது அந்த சுற்றுவட்டமானது 3 உச்சிகளுக்கூடாகவும் நிச்சயமாக செல்லும். இனி நாங்கள் பார்க்கலாம் இந்த சுற்றுவட்டத்தை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக. இங்கு உங்களுக்கு ஒரு கூர்ங்கோண முக்கோணி தரப்பட்டுள்ளது, முக்கோணி ABC. இந்த முக்கோணியினுடைய 2 பக்கங்களுக்கு செங்குத்து இருசமகூறாக்கிகள் வரைய போகின்றோம். அடிப்படை ஒழுக்குகளிலே ஒழுக்குகள் 2 என்னும் பகுதியிலே நாங்கள் செங்குத்து இருசமகூறாக்கி எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் இந்த பக்க நீளம் ABயினுடைய செங்குத்து இருசமகூறாக்கியை அமைக்கப் போகின்றோம். எனவே மாணவர்களே, திரையிலே பாருங்கள். ABயினுடைய செங்குத்து இருசமகூறாக்கியை அமைப்பதற்கு புள்ளி Aயிலே கவராயத்தினுடைய ஊசி முனையை இவ்வாறு வைத்து ABயின் பக்கமாக அரைவாசியிலும் அதிகமாக, AB என்னும் நீளத்திலே நடுப்புள்ளி கிட்டத்தட்ட இந்த இடத்திலே இருக்கலாம், அந்த நடுப்புள்ளிக்கு சற்று தூரமாக ஒரு அளவிடையை நாங்கள் எடுத்து இவ்வாறு ஒரு வில்லை வரைய வேண்டும். எனவே இந்த வில்லானது தொடர்ச்சியாக வரையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் 2 சிறு பகுதிகளாகவும் வரையலாம். அடுத்ததாக அந்த ஆரையினுடைய அளவினை மாற்றாது கவராயத்தை நாங்கள் புள்ளி Bக்கு நகர்த்த வேண்டும். அந்த ஆரையினுடைய அளவை மாற்றாமல் கவராயத்தை இப்படி புள்ளி Bக்கு நகர்த்த வேண்டும். இனி ஏற்கனவே வரையப்பட்ட விற்களின் மீது 2 சிறிய விற்களை வரையலாம், அல்லது தொடர்ச்சியான ஒரு வில்லையும் இப்படி வரைந்து கொள்ளலாம். 2 சிறிய விற்களை வரைந்தாலும் சரி, அல்லது தொடர்ச்சியாக இப்படி ஒரு வில்லை வரைந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை 2 வெட்டு புள்ளிகள். ஆகவே ABக்கு மேற்புறமாக ஒரு வெட்டு புள்ளியும் ABக்கு கீழ்ப்புறமாக ஒரு வெட்டு புள்ளியும் கிடைத்துள்ளது. இந்த 2 விற்கள் இடைவெட்டும் புள்ளிகளை இனி நேர்விளிம்பை பயன்படுத்தி இணைப்போம். இனி இவ்வாறு இந்த 2 இடைவெட்டு புள்ளிகளையும் நேர்விளிம்பை பயன்படுத்தி இப்படி இணைத்துக் கொள்வோம். ஆகவே இந்த இணைக்கப்பட்ட கோடானது ABயினுடைய செங்குத்து இரு சம கூறாக்கியாக இருக்கும். எனவே எங்களுக்கு தெரியும், செங்குத்து இரு சம கூறாக்கி என்றால் இந்த கோணம் செங்கோணமாகவும் இந்த 2 பக்க நீளங்களும் அந்த 2 துண்டுகளும் சமன் என்னும் குறியீட்டை இட வேண்டும். திரையிலே நீங்கள் நன்கு அவதானிக்கலாம், இது செங்குத்து இரு சம கூறாக்கிக்கான குறியீடு. இனி அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு பக்க நீளத்துக்கு செங்குத்து இரு சம கூறாக்கி அமைக்கப் போகின்றோம். திரையிலே பாருங்கள்,
அடுத்த பக்க நீளம் BCக்கு செங்குத்து இருசம கூராக்கியை அமைக்கப் போகின்றோம். எனவே புள்ளி Bயிலே கவராய ஊசி முனையை வைத்து BC எனும் பக்க நீளத்திலே கிட்டத்தட்ட உங்களுக்கு முக்கால்வாசி நீளம் இருக்குமாறு கவராயத்தை நாங்கள் இவ்வாறு நீட்டிக்கொள்ள வேண்டும். நீட்டிய பிறகு வெளியிலிருந்து இப்படி ஒரு வில்லை தொடர்ச்சியாகவோ அல்லது 2 பகுதிகளாகவோ நீங்கள் வரையலாம். இனி அந்த அளவிடையை மாற்றாது, அதாவது அந்த ஆரையினுடைய அளவை மாற்றாது கவராயத்தை புள்ளி Cக்கு நகர்த்துவோம். புள்ளி Cக்கு இப்படி நகர்த்திய பின் அந்த ஏற்கனவே வரையப்பட்ட வில்லின் மீது 2 விற்களை அல்லது இப்படி ஒரு தொடர்ச்சியான வில்லை வரையலாம். இனி எங்களுக்கு 2 வெட்டுப்புள்ளிகள் கிடைத்தன. அந்த வெட்டுப்புள்ளிகளை நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைத்து கொள்ளுங்கள். எனவே இப்படி இணைக்கப்பட்ட இந்த கோடு BCயினுடைய செங்குத்து இரு சமகூராக்கியாக இருக்கும். எனவே அந்த செங்குத்து இரு சமகூராக்கிக்கு இவ்வாறு நாங்கள் குறியீட்டை வழங்கிக் கொள்ளலாம். ஏற்கனவே பாருங்கள், ABயிலே நாங்கள் செங்குத்து இரு சமகூராக்கி ஒவ்வொரு கோடுகள் வீதம் இந்த இடத்திலே வரைந்தோம். இப்படி அடுத்ததாக இப்பொழுது 2 கோடுகள் இப்படி வரைந்துள்ளோம். ஏனென்றால் இந்த பக்க நீளங்கள் வெவ்வேறு அளவுகளில் காணப்படுவதால் செங்குத்து இருசம கூறிட்டு வரப்படும் இந்த பகுதிகளும் சமனாக இருக்காது. இந்த நீளமும் சமனாக இருக்காது. ஆனால் எங்களுக்கு இந்த புள்ளியை நாங்கள் x என்று சொன்னால் AXும் BXும் சமன், அதே போல BYயும் CYயும் சமனாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு BXும் BYயும் சமனாக இருக்குமா என்பது பற்றி தெரியாது. அதனால் நாங்கள் வெவ்வேறான குறியீடுகளை இப்படி பயன்படுத்துகின்றோம். ஆனால் செங்குத்துக்கு நாங்கள் செங்கோணம் தான் பயன்படுத்த வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் 2 பக்க நீளங்களுக்கு செங்குத்து இரு சமகூராக்கிகள் வரைந்து விட்டோம். இனி திரையிலே பாருங்கள், அந்த செங்குத்து இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளிதான் சுற்றுவட்டத்தினுடைய மையம். எனவே இந்த புள்ளிதான் சுற்றுவட்டத்தினுடைய மையம். எனவே அந்த புள்ளியிலே கவராயத்தை வைத்து யாதாயினும் முக்கோணினுடைய யாதாயினும் உச்சி C அல்லது A அல்லது B யாதாயினும் ஒரு புள்ளிக்கு பென்சிலினுடைய முனையை நாங்கள் நகர்த்தி இனி அந்த தூரத்தை ஆரையாக பெற்று, அதாவது செங்குத்து இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியை மையமாகவும் யாதாயினும் ஒரு உச்சிக்குள்ள தூரத்தை ஆரையாகவும் பெற்று இதன் பிறகு நாங்கள் சுற்றுவட்டத்தை வரைவோம். இப்பொழுது நீங்கள் திரையிலே அவதானிக்கலாம். உங்களுக்கு திரையிலே பாருங்கள், இவ்வாறு ஆரையை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு இனி நீங்கள் கவராயத்தை சுழற்றி இப்படி சுற்றுவட்டத்தை அமைக்கலாம். இந்த சுற்றுவட்டமானது கட்டாயமாக முக்கோணினுடைய 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்ல வேண்டும். எனவே இந்த 3 உச்சிகளுக்கூடாகவும் செல்லாது யாதாயினும் 2 உச்சிகளுக்கூடாக மாத்திரம் சென்றால் அந்த வட்டம் சுற்றுவட்டமாக கருதப்பட மாட்டாது. எனவே எங்கோ ஒரு இடத்தில் தவறு உள்ளது, அந்த தவறை நீங்கள் திருத்த வேண்டும். எனவே இந்த படிமுறை யாதாயினும் ஒரு முக்கோணினுடைய சுற்று வட்டத்தை அமைக்கும் படிமுறையாகும். யாதாயினும் 2 பக்கங்களுக்கு செங்குத்து இரு சமகூராக்கிகள் வரையுங்கள். அந்த செங்குத்து இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியை மையமாகவும் யாதாயினும் ஒரு உச்சிக்குள்ள தூரத்தை ஆரையாகவும் கொண்டு வட்டத்தை வரையுங்கள். இது சுற்றுவட்டம் என்று சொல்லப்படும். இனி அடுத்ததாக நாங்கள் உள் வட்டம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதாவது முக்கோணி தொடர்பான வட்டங்களிலே 2வது வட்டம் உள்வட்டம். உள்வட்டம் என்பது முக்கோணி ஒன்றின் 3 பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் வட்டம் ஆகும். இந்த வட்டமே உள்வட்டம் என்று சொல்லப்படும். ஒரு முக்கோணினுடைய 3 பக்க நீளங்களையும் தொட்டுக்கொண்டு உட்புறமாக செல்லுகின்ற இந்த வட்டம் தான் உள்வட்டம் என்று சொல்லப்படும். வட்டம் முக்கோணியின் உள்ளே அமைவதால் நிச்சயமாக உள்வட்ட மையமும் முக்கோணியில் உள்ளே தான் இருக்கும். இது கூர்ங்கோண முக்கோணியானாலும் சரி, விரிகோண முக்கோணியானாலும் சரி, செங்கோண முக்கோணியானாலும் சரி, இந்த 3 வகையான முக்கோணிகளுக்கும் உள்வட்டம் என்பது முக்கோணியின் உள்ளே அமைந்திருக்கும். ஆகவே உள்வட்ட மையமும் முக்கோணியின் உள்ளேதான் அமைந்திருக்கும். இனி இந்த உள்வட்டத்தை எவ்வாறு வரையலாம்? இனி உள்வட்டம் வரைவதற்கான படிமுறைகளை பார்ப்போம். ஆகவே இது செங்கோண முக்கோணி ஒன்றினுடைய உள்வட்டம் அமைந்திருக்கும் முறை. அடுத்தது விரிகோண முக்கோணி ஒன்றினுடைய உள்வட்டம் அமைந்திருக்கும் முறை இது. இனி உள்வட்டம் வரைவதற்கான படிமுறைகளை பாருங்கள். முக்கோணி ஒன்றினுடைய யாதாயினும் 2 அகக்கோணங்களுக்கு கோண இரு சமகூராக்கிகளை அமைக்க வேண்டும். ஒரு முக்கோணிலே உங்களுக்கு தெரியும் 3 அகக்கோணங்கள் இருக்கும். அந்த 3 அகக்கோணங்களிலே ஏதாவது 2 அகக்கோணங்களுக்கு கோண இரு சமகூராக்கிகள் வரைய வேண்டும்.
அந்த கோண இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியிலிருந்து யாதாயினும் ஒரு பக்கத்திற்கு செங்குத்து வரைய வேண்டும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்படி ஒரு முக்கோணியிலே யாதாயினும் 2 கோணங்களுக்கு நாங்கள் கோண இரு சமகூராக்கி வரைகின்றோம் இப்படி. எனவே கோண இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளி இங்கு இருக்கும். அந்த புள்ளியிலிருந்து யாதாயினும் ஒரு பக்கம், 3 பக்க நீளத்திலே யாதாயினும் ஒரு பக்கத்திற்கு இப்படி செங்குத்து வரைவோம். கோண இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியை மையமாகவும், இந்த புள்ளிதான் மையம் ஓ, செங்குத்து தூரத்தை ஆரையாகவும். நான் கடந்த வகுப்பிலே உங்களுக்கு செங்குத்து தூரம் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த பக்கத்திற்கு வரையப்பட்டுள்ள இந்த தூரம் ஓஎம் தான் செங்குத்து தூரம். செங்குத்து தூரத்தை ஆரையாகவும் கொண்டு வட்டத்தை வரைய வேண்டும். எனவே இப்படி வரையும் போது இப்படி உட்புறமாக தொட்டு செல்லும் இந்த வட்டம் தான் உள்வட்டம் என்று சொல்லப்படும். எனவே இந்த உள்வட்டத்தை அமைப்பதற்கான படிமுறைகள் இது. யாதாயினும் 2 கோணங்களுக்கு கோண இரு சமகூராக்கிகள் வரைய வேண்டும். அந்த கோண இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்திற்கு செங்குத்து வரைய வேண்டும். அதாவது ஒரு பக்க நீளத்துக்கு வெளிப்புள்ளியிலிருந்து செங்குத்து அமைக்கும் அந்த முறையை பயன்படுத்த வேண்டும். அந்த செங்குத்து கோண இரு சமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியை மையமாகவும் செங்குத்து தூரத்தை ஆரையாகவும் கொண்டு வட்டம் வரையும் பொழுது அது உள்வட்டமாக இருக்கும். அந்த உள்வட்டமானது முக்கோணினுடைய 3 பக்க நீளங்களையும் தொட்டு கொண்டு செல்லும் உட்புறமாக செல்லும் வட்டமாக இருக்கும். இனி நாங்கள் இந்த முக்கோணியை அமைப்போம். ஒரு தரப்பட்ட முக்கோணி ஏபிசி இங்கு உங்களுக்கு திரையிலே காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த முக்கோணியிலே யாதாயினும் 2 கோணங்களுக்கு நாங்கள் கோண இரு சமகூராக்கிகள் அமைப்போம். எனவே நாங்கள் முதலாவதாக கோணம் ஏயை தெரிவு செய்து கோணம் பியை தெரிவு செய்து கோணம் பிக்கு கோண இரு சமகூராக்கி அமைப்போம். எங்களுக்கு தெரியும், கவராய முல்லை பியிலே வைத்து குறிப்பிட்ட ஒரு ஆரை அளவினை பெற்று 2 பக்க நீளங்களையும் வெட்டுமாறு, அதாவது பிசி பிஏ ஆகிய 2 பக்க நீளங்களையும் வெட்டுமாறு ஒரு வில்லை வரைய வேண்டும். இவ்வளவு திரையிலே நீங்கள் அவதானித்தால் உங்களுக்கு நன்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். பிசி பிஏ ஆகிய 2 பக்கங்களையும் வெட்டி செல்லுமாறு இவ்வாறு ஒரு வில்லை வரைவோம். இனி அந்த வில்லானது பிசி ஏபி ஆகிய பக்கங்களை 2 புள்ளிகளிலே இடைவெட்டுகின்றது. யாதாயினும் ஒரு இடைவெட்டு புள்ளி பிசியை இடைவெட்டும் புள்ளியிலே முதலாவதாக கவராயத்தை இப்படி நகர்த்தி வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே வரைந்த அந்த ஆரையினுடைய அளவை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றிக்கொண்டு நடுப்பகுதியிலே ஒரு வில்லை இவ்வாறு வரைவோம். இனி இப்பொழுது வரையப்பட்ட அந்த வில்லுக்கான ஆரையினுடைய அளவை மாற்றாது கவராயத்தை ஏபிஐ வில் இடைவெட்டும் புள்ளிக்கு மாற்றுவோம். இந்த புள்ளிக்கு இப்படி மாற்றுவோம். இனி ஏற்கனவே நீங்கள் வரைந்து கொண்ட வில்லின் மீது இன்னும் ஒரு வில்லை இப்படி நாங்கள் வரைவோம். இனி அந்த 2 விற்களும் சந்திக்கும் புள்ளியையும் புள்ளி பியையும் இணைத்து நீட்டும் பொழுது அந்த நேர்கோடானது கோணம் ஏபிசியினுடைய கோண இரு சமகூராக்கி ஆக இருக்கும். அதாவது இந்த கோணமும் பருமனில் சமனாக இருக்கும். ஆகவே இது கோணம் ஏபிசியினுடைய கோண இரு சமகூராக்கி. இனி அடுத்ததாக நாங்கள் கோணம் ஏக்கு கோணம் ஏ, அதாவது பிஏசி அந்த கோணத்திற்கு கோண இரு சமகூராக்கி வரைவோம். எனவே கவராய ஊசி முனையை புள்ளி ஏயிலே வைத்து ஏசி ஏபி ஆகிய 2 பக்க நீளங்களையும் வெட்டி செல்லுமாறு இவ்வாறு ஒரு வில்லை வரைவோம். இனி யாதாயினும் ஒரு வெட்டு புள்ளிக்கு, அதாவது ஏபிஐ வில் இடைவெட்டும் புள்ளிக்கு முதலில் கவராயத்தை இப்படி நகர்த்தி ஏற்கனவே நாங்கள் வரைந்து கொண்ட ஆரையினுடைய அளவிடையை மாற்றிக்கொள்ளலாம். சற்று பெரிதாக எடுத்துக்கொண்டு ஒரு வில்லை இப்படி நீளமான வில்லாக வரைந்து கொள்வோம். முதலாவது வில் நீளமானதாக இருந்தால் நல்லது. இனி அந்த ஆரையினுடைய அளவை மாற்றாது வில் ஆனது ஏசி என்னும் பக்க நீளத்தை இடைவெட்டும் புள்ளிக்கு மாற்றுவோம். இந்த புள்ளிக்கு கவராயத்தை அதே ஆரையினுடைய அளவை வைத்து மாற்றி ஒரு வில்லை வரைவோம். இனி இந்த 2 விற்களும் இடைவெட்டும் புள்ளியையும் புள்ளி ஏயையும் நேர்விளிம்பை பயன்படுத்தி இப்படி இணைப்போம். ஆகவே இந்த நேர்கோடானது கோணம் பிஏசியினுடைய கோண இரு சமகூராக்கியாக இருக்கும். அதாவது இந்த கோணமும் பருமனில் சமனாக இருக்கும். எனவே இப்பொழுது 2 கோணங்களுக்கு 2 அகக்கோணங்களுக்கு கோண இரு சமகூராக்கிகள் வரையப்பட்டு விட்டன.
இனி அடுத்ததாக அந்த கோண இருசமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளியை O என்று குறித்துக் கொள்வோம். ஏனென்றால் இதுதான் உள்வட்ட மையம். ஆகவே பொதுவாக நாங்கள் மையம் எனும் பொழுது அந்த மையத்தை குறிப்பதற்காக O எனும் எழுத்தை பயன்படுத்துவது ஒன்று. ஆங்கிலத்திலே மையத்தை ஒரிஜின் என்று சொல்வார்கள். அதனால் நாங்கள் O எனும் ஆங்கில எழுத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இப்பொழுது அந்த கோண இருசமகூராக்கிகள் இடைவெட்டும் புள்ளி O என்று குறிக்கப்பட்டு விட்டது. இனி ஓவிலிருந்து AB, BC, AB இந்த 3 பக்கங்களில் ஏதாவது ஒரு பக்கத்திற்கு செங்குத்து அமைப்போம். இங்கே பாருங்கள், உருவிலே நீங்கள் அவதானிக்கலாம், நாங்கள் வரைந்த அந்த கோண இருசமகூராக்கிகளானது BCயை இந்த இடத்திலே இப்படி வெட்டி செல்கிறது, ACயை இந்த கோண இருகுறாக்கி இப்படி வெட்டி செல்கின்றது. ஆகவே இந்த கோண இருசமகூராக்கிகளுக்கு வரையப்பட்ட கோடுகள் இந்த பக்க நீளங்களை வெட்டி செல்வதால் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கின்ற அந்த AB எனும் பக்க நீளம் இப்பொழுது எந்த விதமான கோடும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு 2 விட்கள் மட்டும் உள்ளன. ஆகவே இந்த AB எனும் பக்க நீளத்திற்கு நாங்கள் செங்குத்து வரைந்தால் எங்களுக்கு அந்த செங்குத்து தூரமானது தெளிவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது பாருங்கள், இந்த வெளிப்புள்ளியிலிருந்து AB எனும் பக்கத்திற்கு செங்குத்து வரைய போகின்றோம். எனவே திரையை அவதானித்துக் கொள்ளுங்கள். புள்ளி ஓவிலே கவராயத்தினுடைய ஊசி முனையை வைத்து AB எனும் பக்க நீளத்தை 2 இடங்களில் ஒரு வில் வெட்டுமாறு முதலிலே நாங்கள் அந்த வில் வரைவதற்கான ஆரையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிவு செய்த பிறகு இவ்வாறு ஒரு வில்லை நாங்கள் வரைந்தால் அந்த வில்லானது AB என்னும் பக்க நீளத்தை 2 புள்ளிகளில் இடைவெட்டும். இப்படி தொடர்ச்சியான ஒரு வில் வரையலாம், அல்லது நீங்கள் 2 வெட்டு புள்ளிகளுக்காக சிறிய சிறிய விட்கள் வரைந்து கொண்டாலும் போதும். இனி நாங்கள் அந்த வெட்டு புள்ளிகளில் ஒரு புள்ளிக்கு பாருங்கள், இங்கு உங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த புள்ளிக்கு கவராயத்தை இப்படி நகர்த்துவோம். இனி நீங்கள் ஆரையினுடைய அளவை மாற்றிக்கொள்ளலாம். ஏற்கனவே வில் வரைந்த ஆரையினுடைய அளவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சற்று நீங்கள் நீளத்தை பெரிதாக்கி கொள்ளலாம். இப்போ ஆரையினுடைய அளவை இப்படி மாற்றிய பிறகு இந்த ஓவிற்கு நடுப்பகுதியிலே, இந்த ஓ இருக்கும் புள்ளிக்கு கீழே நடுப்பகுதியிலே ஒரு வில், பெரிய வில்லாக வரைந்து கொள்வது சிறந்தது. இப்படி ஒரு வில்லை வரைந்து கொள்வோம். இனி அடுத்த வெட்டு புள்ளிக்கு கவராயத்தை அதே அளவிடையிலே நகர்த்துவோம். இப்படி நகர்த்துவோம். எனவே ஆரையினுடைய அளவு மாறாது கவராயத்தை நகர்த்தி மீண்டும் நீங்கள் வரைந்த வில்லின் மீது ஒரு வில்லை இப்படி வரையுங்கள். எனவே இந்த 2 விற்களும் இடைவெட்டும் புள்ளியையும் புள்ளி ஓவையும் நேர் விளிம்பை பயன்படுத்தி இப்படி இணைப்போம். இப்படி இணைக்கும் பொழுது இது ஏபிக்கான ஓவிலிருந்தான செங்குத்து கோடாக இருக்கும். ஆகவே ஏபியும் அந்த செங்குத்து கோடும் இடைவெட்டும் இந்த புள்ளியை நாங்கள் ஆரையாக கொண்டு, அதாவது பாருங்கள், ஓவை மையமாகவும் இந்த இடைவெட்டும் புள்ளி OM இந்த தூரம் OM என்னும் தூரத்தை ஆரையாகவும் கொண்டு நாங்கள் இப்பொழுது உள்வட்டத்தை வரைய போகின்றோம். ஆகவே கோண இருசமகூராக்கிகள் சந்திக்கும் புள்ளி O உள்வட்டத்தினுடைய மையம், மையத்திலிருந்து ஏபிக்கு வரையப்பட்ட செங்குத்து OM. எனவே OM என்பது செங்குத்து தூரம். அந்த OM என்னும் செங்குத்து தூரம் தான் உள்வட்டத்தினுடைய ஆரையாக இருக்க வேண்டும். இனி இப்படி கவராயத்தை நாங்கள் வைத்த பிறகு இனி உள்வட்டத்தை நாங்கள் வரையலாம். இப்படி உள்வட்டத்தை வரையும் பொழுது அந்த உள்வட்டமானது முக்கோணினுடைய 3 பக்க நீளங்களை உட்புறமாக இப்படி தொட்டு செல்ல வேண்டும். அப்படி தொட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு கிடைத்த உள்வட்டம் சரியான உள்வட்டமாக இருக்கும். இனி அடுத்ததாக நாங்கள் வெளி வட்டத்திற்கு செல்வோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்துவிட்டோம் சுற்றுவட்டம், அடுத்தது உள்வட்டம். சுற்றுவட்டம் என்பது ஒரு முக்கோணினுடைய 3 உச்சிகளை தொட்டு செல்லும் வட்டம். உள்வட்டம் என்பது ஒரு முக்கோணினுடைய 3 பக்கங்களை உட்புறமாக தொட்டு செல்லும் வட்டம். அடுத்ததாக வெளிவட்டம். வெளிவட்டம் என்பது ஒரு முக்கோணினுடைய ஒரு உச்சியிலிருந்து நீட்டப்பட்ட 2 பக்கங்களையும், அதாவது இங்கு பாருங்கள், இந்த உச்சியை நான் A என்று குறிப்பிடுகின்றேன். உச்சி A யிலிருந்து இது B, C என்று எடுத்துக்கொள்வோம்.
ஏபியை ஏயிலிருந்து பி பக்கமாக நீட்ட வேண்டும். அது டி வரை நீட்டப்படுகின்றது என்று சொல்வோம். எனவே பக்க நீளம் ஏபியை டி வரை நீட்டுகின்றோம். அதே போன்று பக்க நீளம் ஏசியை இ வரை நீட்டுகின்றோம். எனவே ஒரு உச்சியிலிருந்து நீட்டப்பட்ட இரண்டு பக்கங்களையும், ஒரு உச்சியிலிருந்து நீட்டப்பட்ட இரண்டு பக்கங்கள், அதாவது பிடி மற்றும் சிஇ, அந்த இரண்டு பக்கங்களையும் மற்றைய பக்கத்தையும், மற்றைய பக்கம் என்பது அந்த நீட்டாது இருக்கின்ற பக்கம். எனவே மற்றைய பக்கம் பிசி, இந்த பிசி என்னும் பக்கத்தையும் தொட்டு செல்லுகின்ற வட்டம் வெளி வட்டம் என்று சொல்லப்படும். எனவே யாதாயினும் ஒரு முக்கோணினுடைய ஒரு உச்சியிலிருந்து இரண்டு பக்கங்களை இப்படி நீட்ட வேண்டும். அந்த நீட்டப்பட்ட பக்கங்களையும் மற்றைய பக்கத்தையும் தொட்டு செல்லுகின்ற வட்டம் வெளி வட்டம் என்று சொல்லப்படும். எனவே நிச்சயமாக வெளிவட்ட மையமானது முக்கோணிக்கு வெளியிலே அமைந்திருக்கும். ஆகவே இங்கு இந்த வெளிவட்டமானது கூர்ங்கோண முக்கோணிக்கு இவ்வாறும், அதே போன்று செங்கோண முக்கோணி விரிகோண முக்கோணி என்பவற்றிற்கும் அதே வடிவில்தான் இருக்கும். இனி இந்த வெளிவட்டம் அமைப்பது அல்லது வெளிவட்டம் அமைப்பதற்கான படிமுறைகள் என்ன என்று பார்ப்போம். வெளிவட்டம் அமைக்கும் பொழுது முக்கோணி ஒன்றினுடைய ஒரு உச்சியிலிருந்து இரண்டு பக்கங்களை நீட்ட வேண்டும். யாதாயினும் ஒரு உச்சியிலிருந்து இரண்டு பக்கங்களை நீட்ட வேண்டும். இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட முக்கோணி. எனவே ஒரு உச்சியிலிருந்து இரண்டு பக்கங்களை நீட்ட வேண்டும் என்றால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி நீட்டப்பட போகிறது. பெறப்பட்ட இரண்டு புறக்கோணங்களுக்கும் கோண இருசமக்கூறாக்கிகள் அமைக்க வேண்டும். இது ஒரு புறக்கோணம், இது ஒரு புறக்கோணம். இந்த இரண்டு புறக்கோணங்களுக்கும் இப்படி கோண இருசமக்கூறாக்கிகள் வரைய வேண்டும். கோண இருசமக்கூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளியிலிருந்து, இந்த கோண இருசமக்கூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளி ஓவிலிருந்து யாதாயினும் ஒரு பக்கத்திற்கு செங்குத்து, யாதாயினும் ஒரு பக்கத்தை என்னும்போது இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம். எனவே நான் இந்த பக்கத்தை எடுக்கின்றேன், இந்த பக்கத்திற்கு செங்குத்து வரைகின்றோம். இனி கோண இருசமக்கூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளியை மையமாகவும் ஓவை மையமாகவும் செங்குத்து தூரத்தை ஆரையாகவும் ஓஎம் எனும் தூரத்தை ஆரையாகவும் கொண்டு வட்டம் வரையப்பட வேண்டும். அந்த வட்டம் இந்த முக்கோணிக்கு வெளிப்பகுதியிலே காணப்படும். எனவே இப்பொழுது நாங்கள் இந்த வெளி வட்டம் அமைத்தல் எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம். வெளிவட்டம் அமைக்கும் படிமுறை பாருங்கள். தரப்பட்ட ஒரு முக்கோணி ஏபிசி, தரப்பட்ட ஒரு முக்கோணி ஏபிசியினுடைய வெளிவட்டத்தை அமைக்கும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் வெளிவட்டமானது இந்த பிசி எனும் பக்கத்திற்கு வெளிப்புறமாக இருக்கும். ஆகவே முக்கோணியை நாங்கள் எங்களுடைய தாளிலே ஒரு பக்கத்திற்கு இடப்பக்கமாக எடுத்து வரையும் பொழுது அந்த வெளிவட்டமானது இந்த பக்கம் வெளிப்புறமாக முற்றுமுழுதாக வரையப்படக்கூடியதாக இருக்கும். அல்லது சில நேரம் எங்களுக்கு அந்த நாங்கள் வரைகின்ற தாளை விட்டு வெளியிலே அந்த வட்டம் சென்றுவிடும். இப்பொழுது உச்சி ஏயிலிருந்து பக்க நீளங்களை நாங்கள் நீட்டப் போகின்றோம். ஏசியையும் அடுத்ததாக ஏபியையும் நாங்கள் இப்படி நேர் விளிம்பை பயன்படுத்தி பக்க நீளங்களை இப்படி நீட்டிக்கொள்வோம். இனி எங்களுக்கு இரண்டு புறக்கோணங்கள் கிடைத்திருக்கும். ஒன்று இந்த இடத்திலே காணப்படுகின்ற இந்த கோணம், அடுத்தது இந்த இடத்திலே காணப்படுகின்ற இந்த கோணம். இந்த இரண்டு புறக்கோணங்களுக்கும் கோண இருசமக்கூறாக்கிகளை அமைப்போம். முதலாவதாக நாங்கள் பி கோணம் சிபிஇக்கு கோண இருசமக்கூறாக்கி அமைக்கப் போகின்றோம். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிசி பிஇ ஆகிய புயங்களை வெட்டுமாறு இவ்வாறு ஒரு வில்லை வரைய வேண்டும். அந்த விற்கள் வில்லும் பிசியும் இடைவெட்டும் புள்ளிக்கு இப்படி கவராயத்தை நகர்த்த வேண்டும். அடுத்ததாக நீங்கள் ஏற்கனவே வரைந்த ஆரையினுடைய அளவை மாற்றிக்கொள்ளலாம். அளவை மாற்றி நடுப்பகுதியிலே ஒரு வில்லை இப்படி வரைந்து கொள்ளுங்கள். இனி ஆரையினுடைய அளவை மாற்றாது பிஇயை வில் வெட்டும் இந்த புள்ளிக்கு இப்படி கவராயத்தை நகர்த்துவோம். இனி ஏற்கனவே வரைந்த வில்லின் மீது ஒரு வில்லை இப்படி வரையும் பொழுது இந்த கோண இரு சமக்கூறாக்கிக்கான புள்ளி, அந்த விற்கள் இரண்டும் இடைவெட்டும் புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளியை பியுடன் இப்படி இணைத்து நீட்டிக் கொள்வோம். எனவே இது ஒரு கோணம், அதாவது கோணம் பியினுடைய